நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். புரட்சி தலைவருடைய அருமையான படங்கள், அதன் பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றும். மன்னாதி மன்னன் படத்தில் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர், மானம் காத்தோர் சரித்திரம் தன்னில் நிற்கின்றார். அப்படிப்பட்டவங்க தான் சாதனையாளர்கள். அவர்கள் நினைத்தால் ஒரு பெரிய கருங்கல் பாறைங்க, அந்த கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உந்தன் கைகளில் பூமி சுழன்று வரும்னு கவிஞர் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சாதனையாளர்களுடைய சங்கமம் தான் மங்கையர் சோலை. மீண்டும் வருக என்று அனைவரையும் வரவேற்கின்றோம். முதல் சாதனையாளர் யார்? இன்றைக்கெல்லாம் எல்லாருக்குமே இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய டிமாண்ட், சார் நான் இங்கே ஃபாரினில் போய் படிக்கணும், அதுக்காக எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க, பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க. அப்போ வெளிநாட்டு கல்விக்காக ஒரு பெரிய வழித்தடத்தை உருவாக்கி கொடுப்பவர் தான் ஷைனி ஹாசினி. அவரை நாம் வருகை என்று வரவேற்கின்றோம். சென்னையில் இருக்கின்றார். அவரை தொடர்ந்து சென்ற வருஷங்க 2023 சிறுதானிய ஆண்டு. எல்லாருமே சிறுதானியத்தை நோக்கி பயணித்தாங்க. அது காரணம் மிகச்சிறந்த மில்லட் மேஜிக் பண்ணுறவங்க தான். அப்படி மில்லட் மேஜிக் பண்ணி அத்தனை பேரையும் தொடர்ந்து சிறுதானியத்தில் ஒரு சுவையை ஊட்டுகின்ற விதமாக 200க்கும் அதிகமான ரெசிபீஸ் செஞ்சு சாதித்தவங்க தான் யார்? அதிஸ்வரி. அவங்கள வருக என்று அனைவரும் வரவேற்கின்றோம். ஓகே சார், நான் ஃபிசியோதெரபிஸ்ட், சரிங்களா? ஃபிசியோதெரப்பி நான் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஆசை, செய்கிறேன், தொடர்ந்து செய்கிறேன், அதுதான் நான் படித்தேன். ஆனால் எங்கள் பரம்பரை மூதாதையர் அங்கே என்ன பண்ணாங்க? கடலில் போனாங்க, மீன் பிடிச்சாங்க, நிறைய பேருக்கு இந்த உணவை கொடுத்தாங்க, அவங்களும் உணவுண்டு வாழ்ந்தார்கள். அந்த வழியில் நானும் இன்றைக்கி ஆன்லைனில் மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க தான் அபர்ணா தினேஷ். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே, சூப்பர். இப்போது எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேங்க, என்னுடைய பேரண்ட்ஸை யாராவது பார்த்துப்பாங்கன்னா சில கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த முதியோர் இல்லம் அப்படிலாம் இருக்குது இல்லையா, அந்த முதியோர் இல்லம் அப்படின்னா எல்லாம் என்னங்க ஓல்டேஜ் ஹோமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. வேண்டாங்க, அவங்க ஏன் அம்மா அப்பா மாதிரி, நான் அவங்கள காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு அதற்காக ஒரு அருமையான, இது என்ன, சீனியர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இதில் ஒரு சிறந்த பணியாளர் எங்கே இருக்காங்க? மாடம்பாக்கம், சென்னையில். அவங்க தான் பத்ம பிரியா ஸ்ரீராம். இன்னொரு பத்மா என்ன மிகச்சிறந்த எழுத்தாளர், பிளாக் ரைட்டர், கண்டென்ட் ரைட்டர். அவர்களுடைய பணி திருக்குறள் கதைகள். இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க, அருமையான அதுவும் எதில் காமத்துப்பாலில் ஒரு சூப்பரான ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை நிறைய பேர் பாராட்டினாங்க. ஒரு 2 விஷயம் சொல்லட்டோமா? ஒன்று, எஸ்ஏ இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர். அவருடைய பேரை சொல்லி நானே தான் பாராட்டணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்களே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியாருடைய தங்கம்மாவுடைய கொள்ளு பேத்தி அவங்க மேடம் பாரதி, உமா பாரதி, அவங்க பாராட்டியிருக்காங்க. ஒரு முத்தான படைப்புகள்னு பாராட்டியிருக்காங்க. ஓகே, அவங்க தான் மேடம் பத்மா அபர்நாத். அவரை வருகை என்று வரவேற்கின்றோம். ஓகே, இன்றைக்கி இந்தியா பல துறைகளில் மின்னுகிறது உலகெங்கும். அப்படி மின்னுகின்ற பல துறைகளில் எல்லா துறையும் அப்படின்னு எடுத்தோன்னா சில துறைகளில் சாதனை பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் இருக்கும். எது? சலூன், பியூட்டிஷியன், அதாவது அழகியலில் உலகியல் வரலையும் போக முடியும்னு சொல்லிட்டு 2000 ஒரே ஒரு பார்லர் ஆரம்பித்து இன்றைக்கி பல பேரை ட்ரெயின் பண்ணி இந்தியா மட்டும் இல்லைங்க, துபாய், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, பல நாடுகளில் இதுவரை 700க்கும் அதிகமான பியூட்டிஃபுல் பார்லர்ஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களே அழகாக அது ஏன் அந்த மாதிரி ஆரம்பித்தேன்னு சொல்ல போகிறாங்க. சற்றேறக்குறைய 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்கி, தான் மட்டும் வளரணும்னு இல்லைங்க, மற்றவங்களும் வளரணும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபர் தான் மேடம் வீணா குமாரவேல். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். நமக்கான ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சாதிக்கிறவங்கள பாராட்டணும். அதான் நம்ம கடமை. அப்படி பாராட்டுகின்ற விதமாகத்தான் நம்ம இப்படி நகர்றோம். அப்படி நகர்கின்ற போது நமக்கான பணிகள் முதல்ல யாரை? ஷைனி ஹாசினியை பார்க்குறோம். ஷைனி ஹாசினி, வணக்கம். வணக்கம். எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? உங்களுடைய தீம் மோட்டோலாம் பார்த்தேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள்.
வணக்கம். என் பேர் டாக்டர் ஷைனி ஹாஸ்னி. கோவா கோர்சஸ் கன்சல்டன்ட்ஸ்ன்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் த ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட்ஸ். இப்போ ஓவர்சீஸ் எஜுகேஷன் சொன்னாலே வந்துட்டு பைசா நிறைய செலவாகும் அப்படின்றது தான் பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டுமே இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி எங்கெல்லாம் ஓவர்சீஸ் எஜுகேஷன்ஸில் எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து அக்கார்டிங் டு த பேரண்ட்ஸோடைய ஃபினான்ஷியலுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ ஐ ஆம் இமிக்ரேஷன் எக்ஸ்பர்ட். ஆஃப்ஷோரில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வில் கெட் த பர்மனெண்ட் ரெசிடென்ட் வீசாஸ் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஆல்சோ வி ஆர் டூயிங் த ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்பெனிஸோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் நாங்கள் முடித்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணி வி டூ ஒர்க் வீசாஸ் டூ. ஒர்க் வீசாஸும் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வருது? ஏன்னா நிறைய பேர்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. எப்படியாவது போய், ஏன்னா நம்ம ஊர்லேயே நல்ல மிகச்சிறந்த எஜுகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னு வச்சு முதல் கேள்வியே எங்கே எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம்? கண்ட்ரீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ ஒரு கண்ட்ரீஸோட வீசா நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் ஒருத்தருக்கு நாங்கள் அனுப்புகிறோன்னா ஈ கேன் கோ அண்ட் செட்டில் இன் கனடா இல்லை ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து வீசாஸ் ஈஸியாக கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த கண்ட்ரீஸ் போயிட்டு. ப்ளஸ் தியரி மட்டும் இருக்காது, உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் வந்துட்டு அவங்க லைவாகவே வந்துட்டு அவங்க லைக் ஒன்லி 3 days தேல் கோ ஃபார் த யூனிவர்சிட்டி அண்ட் அதர் 4 days அவங்க அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தே கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் டூ த ப்ராக்டிக்கல்ஸ். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் தே கேன் ஈவன் கெட் தட் கண்ட்ரீஸ் பாஸ்போர்ட்டை அவங்க வாங்கிக்கலாம். இந்தியன் சிட்டிசன் ஆஸ் வெல் as ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் சிட்டிசன் ஆகலாம், ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆகலாம். தே ஹாவ் ஆல் திஸ் ப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பீப்புள் யூஸ் டு கோ ஃபார் அ ஃபாரின் அண்ட் டூ த எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொன்னீங்க. நான் இங்கே ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். இப்போது அவங்க எனக்கு என்ன +2 வரும்போது மதிப்பெண்ணை நோக்கி ஓடுகின்ற ஒரு காலம். அந்த மாதிரி சூழலில் வந்து என்ன பண்ணணும்? அம்மா அப்பா சொல்கிறாங்க நீ ஃபாரின் போய் படிக்க இஷ்டம் தான், நான் எப்படியாவது ஒன்று அனுப்புகிறேன், அங்கே கடனை உடனே வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னுச்சு. மாணவருக்கான கடமைகள் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி தன்னை தயார்படுத்திக்கலாம்? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலை பற்றி நம்ம வரி பண்ணவே தேவையே இல்லை. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இட்டலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குது. இஃப் தே ஹாவ் மினிமம் ஆஃப் 60% வந்துட்டு மார்க்ஸ் இருந்தாலே போதும். ஈவன் சம் யூனிவர்சிட்டி டோன்ட் நீட் டு ஃபினிஷ் த IELTS ஆல்சோ, இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். யூகேலாம் பார்த்தீங்கன்னா IELTS முடிக்கவே வேண்டாம், டியூஷன் ஃபீஸ் 10 lakhs அந்த மாதிரியில் முடிஞ்சிடும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃப்ரீ எஜுகேஷனே வந்து கொடுக்குது. ஸோ அதனால் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது ஒரு பெரிய விஷயமே இன்றைக்கி வந்து சுச்சுவேஷனில் கிடையவே கிடையாது. நம்மளுடைய பீப்புள் ஆர் டேக்கிங் ஈஸிலி 60%ங்கிறது இட் இஸ் நாட் அ பிக் சேலஞ்ச். தே ஆர் கெட்டிங் 60% ஆஃப் மார்க். அதனால் எங்களுக்குமே பெருசாக ப்ராசஸில் பெரிய இஷ்யூஸ் வந்தது கிடையாது. கண்டிப்பாக. இப்போ ஓகே, வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கு, போகிறாங்க, எக்ஸ்போஷர் நீங்கள் சொன்ன அந்த ப்ராக்டிகல்ஸ் அதெல்லாம் பண்ணி வராங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உலக அளவில் யூஎஸ் போல கண்ட்ரீஸில் வந்து நம்ம என்ன தான் படித்து முடித்தப்புறம் அப்புறம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டம். இன்டர்ன்ஷிப் கிடைச்ச அப்புறம் ஓகே இன்டர்ன்ஷிப் முடித்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வேலை கிடைக்குமா, இப்படிப்பட்ட சூழல். அப்போ டைட் அண்ட் கிரிப்பாக இருக்குது. இப்போ இந்தியாவில் நியூ எஜுகேஷன் பாலிசி ரொம்ப ஷைனிங் ஸ்டாராக இருக்குச்சே, அந்த மாதிரி டைட் அண்ட் கிரிப்பாக இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் ஓகே பழையபடி இந்த யூஎஸ் மட்டும் தான் போனோமா, வேறு கண்ட்ரி போகலாமா, இன்றைக்கி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த கேள்வியை கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் கேட்பாங்க, மேலேருந்தே கேட்பாங்க. ஓகே, அது கொஞ்சம் முன்னே நாம் இப்போ இந்த ப்ரோக்ராமில் பேசுறதுனால இப்போயே அந்த கேள்வியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த மாதிரி கண்ட்ரி தான் சூஸ் பண்ணணுமா, உலகத்தில் வேறு என்ன கண்ட்ரிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? ஏன்னா யூ டூயிங் a lot of research, அதனால் கேட்குறேன். இப்போ நான் அகெயின் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், கனடா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு போகலாம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்தவுட் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. பட் அதர் தன் தட் யூரோப்பியன் இஸ் ஜஸ்ட் பூமிங் அப். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கால்டு ஷெங்கன் வீசாஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. யூ கேன் ட்ராவல் இன் அண்ட் அரௌண்ட் 27 countries யூ கேன் ட்ராவல். இப்போ ஒரு வீசா, ஸ்டூடெண்ட் வீசா இருக்குது, நான் படிச்சுட்டே தான் இருப்பேன், PSW கிடச்சிருக்குது, நான் அந்த கண்ட்ரிலே தான் இருப்பேன்றதை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடாது. வென் தே ஹாவ் அன் ஹாலிடே, ஒரு லீவ் கிடைக்கும்போது தே ஷுட் எக்ஸ்ப்ளோர் த நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு வந்து போகலாம். அங்கேருந்து பஸ் ரூட்லேயே வந்து போகலாம். ஸோ நார்வே டு ஃப்ரான்ஸ் போகலாம், ஃப்ரான்ஸ் டு ஜெர்மனி போகலாம். எவ்ரிதிங் த்ரூ ரெஃபரன்ஸ். அகெயின் இப்போது நான் போன உடனே ஒரு கண்ட்ரி போகிறோம், அப்பா அம்மா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு அனுப்புவாங்கன்னுட்டு தே ஷுட் நாட் சிட் அட் த ஹோம் அண்ட் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் தி எஜுகேஷன். தே ஷுட் ஆல்சோ டூ ஃபார் தி பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பண்ணணும். அவங்க நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்னுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாமே ICT மேனேஜர்,
10 years 15 years வந்துட்டு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஐ வில் சஜஸ்ட் தெம் ஃபர்ஸ்ட் கோ அண்ட் கெயின் தட் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன ஜாப்குள்ளே யூ கேன் கோ ஆஸ் அன் அட்மின் ஆர் கேஷியர் வாட் எவர் ஜாப் யூ ஆர் கெட் இன் டு தட் கண்ட்ரி அண்ட் சிட் தேர். ஜாபில் உட்காந்ததுக்கப்புறமா ரெஃபரன்சஸ் கான்டாக்ட்ஸ் தான். அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை நார்வேல என்னுடைய கம்பெனி இருக்குது, ஃப்ரான்ஸில் என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனி இருக்குது, நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் போங்கன்னுட்டு. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு எக்ஸ்ப்ளோர் த கண்ட்ரி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாராட்டுக்கள். ஏன்னா இதுலேருந்தே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு கேஸ்னுடைய டெஃபினேஷன் மாதிரி அழகாக சொன்னீங்க. மேடம், இப்போது இவங்களை அப்சர்வ் பண்ணும்போது உங்களுடைய வாசகம் வருது என்னென்னா, பொதுவாக இஃப் யூ ஃபெயில் ப்ளீஸ் கெட் அப் அகைன், இது உங்களுடைய தாரக மந்திரம். உங்கள் லைஃப்பில் யூ ஆர் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எந்த சிக்கல் வந்தாலும் நான் அதுலேருந்து எழுந்து நின்னேன் அப்படின்றது உங்கள் ப்ரொஃபைலில் நான் பார்த்த மகிழ்ச்சி. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஃபெயிலியரே இல்லை அப்படின்றாங்க. ஃபெயிலியரே இல்லை, எங்கள் கணவர் சொன்னார், நான் உறங்கி அப்படியே அழகாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. இவங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தப்போ உங்களுடைய மனசில் என்ன வருது? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வெளியூரில் போய் படிக்கணும், அந்த எக்ஸ்போஜர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்வர்தி ஆர்கனைசேஷன் கிட்ட போய் அந்த இமிக்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணணும் போது இட் இஸ் ஐ திங்க் யூ டூயிங் அ கிரேட் ஜாப். பிகாஸ் இப்போ நிறைய பேர் தே ஆர் டூயிங் இட் ஃபார் மனி, பட் அது எவ்வளோ யூனோ இதாக இருக்குதுன்னு தெரியறதில்ல, ஜென்யூனாக இருக்குதுன்னு தெரியறதில்ல. ஸோ பீப்புள் என்ன பேரண்ட்ஸும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எஜுகேஷனுக்கு அனுப்பும் போது ஒரு நல்ல தரமான ஒரு இடத்துல போய் அவங்க பண்ணாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் த சில்ட்ரன். பாராட்டுகின்றோம், மிக்க மகிழ்ச்சி. இப்போ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா ஐ ஷுட் ஹேவ் சம் ஹெல்த்தி ஃபுட். சரி, ஓகே, உங்ககிட்ட ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஆர்வமாக பெற்றோர்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் தான் நீ எடுக்கணும், ஆமாம் எனக்கு தான் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டை டீப்பாக பல ரேங்க் ஹோல்டராக வந்துட்டு அதே டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருந்துட்டு பல வருஷங்கள் அப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு என்னுடைய மில்லட் லைஃப், நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், அது மில்லட் மேஜிக்னு ஏன் வந்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு டிடி தமிழ் தொலைக்காட்சியில் உள்ள மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு என்னை அழைத்தமைக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்குவேன். சார் சொன்ன மாதிரி நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோ பண்ணிவிட்டு 8 இயர்ஸ் டீச்சிங்கில் இருந்தேன். டீச்சிங் முடிஞ்சோடனே ஆஸ் யூஷுவல் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சேல்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்ததுனால ஆல் ஓவர் இந்தியா ஐ யூஸ் டு ட்ராவல். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற லேடிஸ் மாதிரியே தான் என்னோடய வாழ்க்கையும் போச்சு. பசங்களை பார்க்குறது, பசங்களை படிக்க வைக்கிறது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சேல்ஸாக இருந்ததுனால அவர் வெரி பர்டிகுலர், வேலைக்கு போக வேணாம், வீட்டிலேருந்து பார்த்துக்கணும் குழந்தைங்கள. ஏன்னா அவர் எப்போ வேலைக்கு போவார், எப்போ வீட்டில் இருப்பான்னு தெரியாது. ஸோ நானும் ஐ வாஸ் கன்வின்ஸ்டு, தோ எஜுகேட்டடாக இருந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் வீட்டை பார்த்துட்டு சராசரி பெண்ணாக தான் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் மை மேரிட் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வி காட் ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை. என் பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் மல்டிநேஷ்னல் கம்பெனியில். என் பொண்ணு வந்து எம்டி பீடியாட்ரிக் ஜாயின் பண்ணாங்க. என் பையன் வந்து லாவில் சேர்ந்தான். ஸோ அப்போ வந்து என்னோடய ஏஜ் வந்து 48. இப்போ உங்களுக்கு வந்து சார் கேட்ட மாதிரி எப்படி மில்லட்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுனாக்கா, ரிலீஜியஸ் அதாவது நான் வந்து சாய்பாபாக்காக வேண்டியிருந்தேன். அப்போ வந்து 48 டேஸ் பூஜா. அந்த 48 டேஸில் நான் ரைஸே சாப்பிடக்கூடாது. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் இயர் 2014 இந்த மாதிரி மில்லட்டை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ ரைஸே சாப்பிடக்கூடாது, அதுவும் சவுத் இந்தியனாக இருக்கிறோம், ரைஸ் சாப்பிடாமல் எப்படி 3 நேரம் சாப்பிட்றதுன்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப கிடைச்சது தான் மில்லட்ஸ். ஸோ அதை பற்றி பண்ணிவிட்டு மில்லட்ஸ் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணி ஃபுல் டீச்சிங்கில் இருக்கும்போது எனக்கு வந்து மில்லட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது.
ஆனால் ஐ குட் குக், ஐ லவ் குக்கிங். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா போனதுனால பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப் ஐம் வெரி என்தூ. அப்போ பசங்களுக்கு அந்தந்த ஊரில் உள்ள ஃபுட்டை நானே கற்றுக்குவேன், எல்லாமே பண்ணி கொடுப்பேன். ஐ எம் குட் பேக்கர் அண்ட் ஐம் குட் குக் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ தாட் ஓகே நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த 48 டேஸில் ஐ ஸ்ட்ரகிள் அ லாட் டு நோ அபவுட் த மில்லட் ரெசிபீஸ். அது பல இடங்களில், அதாவது இந்தியாவில் பல இடங்களில் இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஆனால் இந்த 2015ஆம் ஆண்டு ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நான் படித்தேன். காரணம் அந்த இடத்துல தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள். மில்லட்ஸ் வந்து நம்மளோட ஏன்சஸ் யூஸ் பண்ணணும், மூதாதைகள்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 60-70 இயர்ஸாக தான் நம்ம வந்து அந்த மில்லட் கன்செப்ஷனே விட்டுட்டோம். பட் சச் அ ஒண்டர்ஃபுல் கிரைன், அதில் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிஷியல், அந்த மாதிரி இருக்கும்போது வெரி டேஸ்டியர் தென் நார்மல் ரைசஸ். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சோன்னே எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ஃபுட்டை வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன் இல்லையா, எனக்கு வந்து யாரும் ஐ எம் நாட் அ ஹோமோஸ், ஐ மீன் ஹோம் சயின்ஸோ அல்லது ப்ரொஃபஷனல் குக்கரி கிளாஸ் எதுவும் போனது கிடையாது. ஆனால் என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ட்ரிக்கி அபவுட். அப்போ என்ன தோணுச்சுன்னா, இதை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போகலாம், வி ஷுட் டூ சம்திங் டு ஹெல்ப் ஃபார் த சொசைட்டின்னு யோசிக்கிறப்ப என்ன மாதிரி நிறைய லேடிஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, மில்லட்டை வந்து எப்படி சமைக்கலான்னு. அதுக்காக நான் 2015 குக்கரி கிளாஸ் தான் யோசித்தேனே ஒழிய, குக்கரி கிளாஸ் தான் நடத்தினேனே ஒழிய, நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக வருவேன், இந்த மாதிரி ஒரு மில்லட் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு யோசிக்கவே இல்லை. பாராட்டுக்கள். அதாவது உங்கள் இன்வால்மெண்ட்டை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது ஒரு பெரிய வெற்றி பயணத்தை நோக்கி அந்த தொடக்கம் தான். அதனால தான் மேடம் உங்களுக்கு வந்து திணை ராணி, மில்லட் குயின் அப்படின்லாம் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரீட்டிங்ஸ். ஓகே, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். மில்லட் அப்படின்னா ஏதோ 2-3 குதிரவாளி அப்படியே ஒரு அதே மாதிரி திணை இல்லை கொஞ்சம் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டு பண்ணுறோம். ஆனால் 200 டிஷ்ஷஸ்ஸு அதை புதுசாக க்ரியேட் பண்ணி, நிறைய புதுசாக க்ரியேட் பண்ணி அசத்திருக்கீங்க இல்லையா? அந்த ஸ்டோரி என்னங்க? அதை ஸ்டோரியாக நீங்கள் கதை விட்றீங்கன்னு சொல்ல, இருந்தாலும் வந்து ஒரு ஒரு உண்மையான விஷயங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதுதான் அந்த 2015 குக்கரி கிளாஸ் எடுத்தப்போ அவங்க எல்லோரும் என்கிட்ட வந்தவங்க மோட்டிவேட் பண்ணி தான் என்னை வந்து நீங்கள் ஏன் ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் சின்னதாக தான் க்ளவுட் கிச்சனாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே 200 ரெசிபிலாம் வரல, வெறும் 8 ஐட்டத்தோடு வெறும் லஞ்சு ஒன்று தான் நான் பண்ணேன். 450 ஸ்கொயர் ஃபீட்டில் நானும் ஒரு 3 கேர்ள்ஸ், அவ்வளோதான் 3 பேர் தான் இருந்துட்டு லஞ்ச் பேக் வந்து ஒரு 100 ருபீஸ் வச்சு சேல் பண்ண ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் ஒரு 1 மந்த் போயிட்டு இருக்கும்போது தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியலைன்னு என் ஹஸ்பண்ட் வந்து மல்டிநேஷனல் கம்பெனியில் லேக்ஸ் கணக்காக சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அவரை வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங்கை பார்க்குற மாதிரி வச்சு, சினிமாவில் வர்ற மாதிரி ஓவர் நைட்லலாம் வரல. அந்த க்ளவுட் கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து லேடிஸ்க்கு வந்து நம்ம பீயிங் எ உமன் எம்பவர் த உமனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எல்லாமே கேர்ள்ஸை தான் எடுத்தேன். ஆனால் 2 இயர்ஸ்க்கு நான் மட்டும்தான் சமைச்சேன். நான் 1 இயர் வரைக்கும் நான் 8 டிஷ்ஷஸ் தான் இருந்ததே. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணேன். லட்டு, சாலட்ஸு, டிஃபன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஒரு 2019 வரைக்கும் அந்த சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி குட்டி கிச்சன், க்ளவுட் கிச்சன், மில்லட் மேஜிக் மீல். அது ஏன் உங்களுக்கு அந்த பேர்னா மேஜிக்னா, இட்ஸ் அ மில்லட்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி மில்லட் வந்து வெரி டைனி கிரெயின், இட் டஸ் லாட் ஆஃப் மேஜிக், போத் ஹெல்த் அண்ட் பெனிஃபிஷியல். அதில் கம்பேர் பண்ணுறப்ப ஐ வாண்ட் டு ஹெல்ப் த பீப்புள் டு கம் அவுட் த ஓவர் கம் த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் லைக் ஒபிசிட்டி, பிபி, சுகர், எவ்ரி திங். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஐ மேட் சச் அ மெனு, பீப்புளோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றாமல் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே நான் மில்லட்ஸில் கொடுக்கலான்னு யோசித்தேன். அதில் வந்தது தான் இந்த மில்லட் மேஜிக் மீல். கிராஜுவலாக அந்த 8 டிஷ்ஷு அப்படி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து என்னோடய ரெசிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் 2019 வரைக்கும் க்ளவுட் கிச்சனாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து வாக்கின் வைக்கிற மாதிரி 2 ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணோம். ஒன்று வந்து ஆழ்வார்பேட், ஒன்று வந்து அண்ணா நகர். அதில் தான் நாங்கள் வந்து இந்த 18 டிஷ்ஷஸ் வந்ததுக்கப்புறம் லஞ்சு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், தென் பேக்கிங் யூனிட்டுக்குள்ள வந்தோம். குக்கீஸ்லேருந்து, ப்ரௌனிலேருந்து, பீஸா வந்து எல்லோரும் கேட்பாங்க, அது எப்படி மைதா கோதுமை இல்லாமல் எப்படி பீஸா பண்ணிங்கன்னா, ஏன்னா என்னோடது வந்து விடாமுயற்சி. ஒவ்வொரு டிஷ் பண்ணாலுமே 30 ட்ரையல்ஸ் அது மினிமம் நாங்கள் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் தென் ஓன்லி ஐ வில் டேக் இட் டு த கஸ்டமர். அண்ட் மோரோவர் அப்படி ஒவ்வொன்றா பண்ணுறப்போ வந்து பேக்கிங் வந்தது. அதுக்கப்புறம் சேவரிஸ்ன்னு யோசித்தேன். முறுக்கெல்லாம் எதுக்கு ஆர்டினரி முறுக்கு பண்ணணும், மில்லட்ஸ்லேயே பண்ணி கொடுக்கலாமே, குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா வெஜிடபிள்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து பண்ணேன். அது மில்லட்டில் வந்து பீட்ரூட்டில் முறுக்கு பண்ணுவேன், அது பிங்க் கலரில் இருக்கும், சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முறுக்குலேயே எல்லா வெரைட்டிஸ், மோரிங்கா அண்ட் கறி லீவ்ஸ், கொரியண்டர், இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள் எக்ஸ்டேஷன்ஸ் வந்து அது எல்லா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நியூ திங்க், கலர்ஃபுல்லாக முறுக்கு இருக்கும், அது மில்லட்ஸு டேஸ்டிங்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது.
2019. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆச்சு. தென் ஒவ்வொரு ஐட்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் லட்டுஸ் கொண்டு வந்தேன். ஸோ ஃபார் 200 to 250 and we are the top ratings 4.7 for last 3 years in our area millet magic meal. பாராட்டுகள். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு ஐட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ண எங்கள் பக்கத்தில் வந்து சார் ஒரு சின்ன பிரேக் எடுத்து நான் போய் சாப்பிட்டு வந்துடலாமான்னு கேட்குற அளவுக்கான ஒரு பசியத்து. ஆனால் டைனி மில்லட் சொல்கிறீங்களே மேடம், ஆனால் வந்து அது வந்து ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குல்ல, இது ஜென்ரலாக ஒரு கேள்வி. மில்லட்ஸ் வந்து கல்டிவேஷன் இல்லை. அதுதான் என்னதான் 1 இயராக இவர் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறார். அதுக்காக தான் அவர் சொல்ல வந்தது. மில்லட் இன்டர்நேஷ்னல் இயர் கொண்டு வந்தார். ஆனால் கல்டிவேஷன் கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்ட் வில் பி மோர். அதனால் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் மக்கள் வந்து சாமானியப்பட்டவங்களும் அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவங்களும் மில்லட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு யோசித்து மில்லட்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகும். அப்போ ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நார்மல் ரைஸ் சாப்பிட்றத விட்டுட்டாங்க, எல்லோரும் மில்லட்ஸ் தான் வராங்க. ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மில்லட்ஸை கல்டிவேட் பண்ண வருவாங்க. மேடம், இப்போ உணவே மருந்துன்னு சொன்னாங்க. அழகியல் ரீதியாக கூட உங்களுடைய ஃபுட்டு தான் உங்கள் அழகை அதிகரிக்குன்ற மாதிரியும் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது உங்களுடைய நேச்சுரல்ஸ்லேயே. இப்போ இவங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களுடைய பணிகளை எப்படி நீங்கள் போற்றுகிறீர்கள்? முதல்ல அவங்க சொன்னது வந்து வயசு இஸ் நாட் அ பார், ஏஜ் இஸ் நாட் அ பார் டு ஸ்டார்ட் எனி திங். ஸோ ஐ திங்க் அதுக்கு you really need an applause to start off with 48 and இவ்வளோ பெரிய விஷயம். ஐ மீன் மில்லட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்போஜர் இல்லை நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்டா எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது அண்ட் ஃபில்லிங்காக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் ஐ திங்க் கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ பசங்களுக்கே பார்த்திங்கன்னா சுகர் கொடுக்கறதில்ல யாருமே, குழந்தைங்களுக்கு சுகர் கொடுக்கறதில்ல, சால்ட் கொடுக்கறதில்ல. ஸோ அப்படி தான் வளர்த்துறாங்க. அண்ட் ஸோ அவங்களுக்கு நிறைய இந்த யூனோ பட் டெக்னாலஜி மூலியமாக இஃப் யூ கேன் எஜுகேட் தெம் ஐ திங்க் டெஃபினெட்லி நீங்கள் யூல் பி ஏபிள் டு ரீச் மோர் பீப்புள். சாதத்தை பதம் பார்த்து சமைத்த பெண்கள் இன்று வேதத்தை பதம் பிரித்து விரிவுரைகள் எழுதுகின்றார் அப்படின்னாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். நான் வந்து அடுப்படியோடு முடங்கி போக மாட்டேன், அது மட்டும் என்னுடைய பணி அல்ல. நான் வந்து விண்வரை செல்வேன். அப்படி விண்வரை செல்கின்ற போது அதற்கான உணவையும் ஆரோக்கியத்தையும் நானே வழங்குவேன். ஆதிஸ்வரி மேடம், உங்களை வெகுவாக பாராட்டுகின்றோம். அடுத்தது நான் வெஜிடேரியன். ஸோ அதற்கான சுவைஞர்கள் உலகத்தில் நிறைய, ஒவ்வொரு நாட்டிலையும் பல நீர்நிலைகள், சாதாரண ஓடையிலேருந்து ஆறு, குளம், குட்டை, கடல், அத்தனை நீர்நிலைகள்லையும் நம்ம காணுகின்ற கடல் வளம். அதில் மிக மிக முக்கியமானது வந்து மீன் வளம். அந்த மீன் வளத்தில் என்னால் நீந்தி கரை சேர முடியும். அதுதான் அபர்ணா. அபர்ணா, வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு டிடி சேனலுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வந்து அபர்ணா தினேஷ். நான் ஆக்சுவலாக ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கேன். இந்த ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு இந்த ஃபீல்டை எதனால் சூஸ் பண்ணேன், எதனால் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்றதுனா, கொரோனா டைமில் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லலாம் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ லாஸ்ட் செமஸ்டர். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் ஃபினான்ஷியலாக எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா ஃபோட்டோகிராஃபர், பீச்சில் தான் எல்லா ஒர்க்கும். பீச் வந்து க்ளோஸ் ஆன அதுக்கப்புறமா எதுவுமே இன்கம் எதுவுமே இல்லை. ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிக்க போது, நான் வந்து கிளினிக்கில் வந்து ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஜிம்மில் ஒர்க் பண்ண ஃபிசியோ ட்ரைனராக. அப்போது எது பண்ணாலுமே அந்த டைம் வந்து என்னால் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியல. பட் நாம் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்க போது, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல எல்லாம் நார்மலாக என்னென்னா ஃபுட் வந்து இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. லாக்டவுன் டைமில் நிறைய பிஸ்னஸ் ரீச் ஆச்சு. நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ரீச் ஆனாங்க, எல்லாம் இது பண்ணாங்க.
அந்த டைம் பார்க்க போனால் நான் எங்களை மாதிரி ஃபேமிலிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போது நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு. இப்போது நான் என்னோட ஃபீல்டுக்குன்ட்டு நான் போய் ஒர்க் பண்ணால் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு உண்டான சேலரி வந்து என்னோட ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க போது தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது. சரி, ஃபிஷ்ஷை பற்றி எல்லாம் தெரியும். ஃபிஷ்ஷை எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா எப்படி இருக்கும், ப்ரிசர்வ் பண்ணால் எப்படி இருக்கும், ஃப்ரோசன் ஐட்டம் எப்படி இருக்கும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம வீட்லேயே நீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருந்தோம். சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு சப்போர்ட்னா, அந்த டைமில் ஓப்பனாக சொல்லப்போனால் ரிலேஷன் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அந்த இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த சப்போர்ட் போய் கேட்குறதுலையும், என்னோட ஏஜ் பார்த்திங்கன்னா அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 23. ஸோ அந்த டைமில் போய் நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட நின்னா அது என் ஹஸ்பண்ட் தான். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் வந்து 6 இயர்ஸாக ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ வந்து இவங்க இப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பேசுவாங்கன்ட்டுலாம் நாங்கள் யோசிக்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ வருஷம் படித்து வந்திருக்கோம், முடிச்சிருக்கோம், யாரை கூட வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து சொசைட்டியில் பேசுகிறதா இருந்தால் ஒரு பையனை வச்சு இது பண்ணுறீங்க, கூட வச்சுட்ருக்கோம், ஃப்ரெண்டுன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன இது அந்த மாதிரி நாங்கள் பேசுகிறது அதெல்லாம் அது வந்து நாங்கள் எதுவுமே வந்து எடுத்துக்கல. என்னோட இது பிஸ்னஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணார். எல்லா விதத்துலேயுமே ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்து அந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வர்றதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மோஸ்ட்டாக இப்போ அப்பர்ணானா நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே பேக் போனாக இருந்து அவங்க பண்ணது தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, மேரேஜ்க்கு முன்னாடியும், படிக்கிற டைம்லேயும், லாஸ்ட்டு செமஸ்டருக்கு அப்போது அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஃபீல்டை கொண்டு வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கொஞ்சம் நல்ல ரீச் இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்தது. அந்த சும்மா ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து இது பண்ணுறதில்ல. நம்ம ஏர்லி மார்னிங் 4 o'clock எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய பிஸ்னஸ் ஒரு இது என்னென்னா, எல்லாருமே நிறைய பேர் சீ ஃபுட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் கூட நம்ம இப்போ வந்து சோஷியல் இதில் பார்க்குறோம். பட் ஆனால் என்னோட நேமும் சரி, என்னோட இதுவும் சரி, எதனால் இந்த அளவுக்காவது வந்திருக்கு, அந்த ஒரே மெயின் ரீசன் வந்து எந்த ஒரு ஃபிஷ் ஐட்டமோ எந்த ஒரு இதுவுமே வந்து எந்த சீ ஃபுட்டுமே வந்து நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி 1 day பிஃபோர் ஆர்டர் நாங்கள் எடுப்போம். இன்றைக்கி நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி ஆர்டர்ஸ் எடுத்து அதை வந்து நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock ஃபிஷ் அதை எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வீட்லேயே பேக் பண்ணுவோம். இல்லை க்ளீனிங்க்கு தனியாக ஆளோ இல்லை அங்கே இருக்கவங்க யார்கிட்டையுமே நாங்கள் கொடுக்காம எல்லாருக்குமே வந்து தனியாக எடுத்து அதை க்ளீன் பண்ணி வீட்லேயே பேக் பண்ணி ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கெலாம் யோசிப்பாங்க, இங்கே ஆள் இல்லையே அப்படின்லாம் இல்லை. நான் வந்து நானாகவே ஒரு 5 டெலிவரினா நானாகவே எடுத்துகிட்டு போவேன். போரூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். என் ஹஸ்பண்ட் வந்து தாம்பரம், பெருங்கலுத்தூர், விருகம்பாக்கம் எல்லாம் அந்த மாதிரி நிறைய லொக்கேஷனுக்கு வந்து நாங்களே ஒரு இப்போ இந்த டைம் இப்போ வரைக்குமே மேக்ஸிமம் ஒரு 20 ஆர்டர்ஸ் இருந்தால் கூட நான் ஒரு 10, என் ஹஸ்பண்ட் 10, அப்படி முடியலைன்னா என் தம்பி, என்னோட பிரதர்ஸ் அந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களே இல்லையா. எங்களுக்கு நிறுவனம் பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த அளவுக்கு நாங்கள் வரதுக்கு காரணம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற ஒரே ஒரு காரணத்தால் தான். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பாருங்க, ஒரு அதிகாலையில் போய் மீன் பிடிச்சி மார்க்கெட் பண்ணுறவரையும் ஆக்டிவிட்டியை வரிசையாக சொன்னாங்க. நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுறீங்க இணையத்தின் வாயிலாக. ஓகே, அப்போது நமக்கெல்லாம் தோணுது, இது வந்து கலியுகம் அல்ல, கணினி யுகம், கனியுகம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஃபிஷ் டெலிவரி, டோர் டெலிவரி பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும், எப்படி கிளையண்ட் பிடிக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனால் அதில் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? எப்படி நீங்கள் கிளையண்ட்ஸ் பிடிச்சிங்க? அதுதான் சார் சொல்கிறது. இப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய ஷாப் இருக்குது. பட் ஆனால் எனக்கு அங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி அங்கே எனக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. எதனால்? ஏன்னா யாராக இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லாட்டாக எடுத்து அங்கே ப்ரிசர்வ் பண்ணி அங்கே ஃப்ரீஸ் பண்ணி அங்கே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்டாக சேல் பண்ணுவாங்க. ஏன்னா காசிமேட்டில் சில இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. காசிமேட்டு, அதுக்கப்புறம் சில மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அவங்க ஒரு 5 days ஆச்சு வச்சு இது பண்ணாதான் அவங்க அதில் வந்து இன்கம் பார்க்க முடியும்.
ஆனால் சரி நம்ம இந்த மாதிரி பார்க்குறதா இருந்தால் அவங்க ரெண்ட் கொடுக்கணும், இது பண்ணணும், எல்லாமே அவங்களோட எண்ணம் அது. பட் நம்மன்னு பார்த்தோன்னா ஒரு ஒன் டே பிஃபோர் ஆர்டர் எடுத்துட்டோன்னா அது அந்த சர்டன் 20 பீப்புள்ஸாக இல்லை 10 ஓகே 5 அதுனா எனாஃப் போதும். அதுக்கு டே பிஃபோர் எடுத்துட்டோன்னா அது எனாஃப் முடிஞ்சு போச்சு. மறுநாள் எடுத்து அந்த 5 கஸ்டமருக்கு நம்ம கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்தால் நம்மளால் எடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாமே ஏர்லி மார்னிங் 4 o'clock எடுக்கிறது. எத்தனை மணிக்கு இப்போ லைவ் கேட்ச் ஃபிஷ்னு போட்டிருக்கீங்க, அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் போய் நீங்கள் மீன் பிடிக்கிறது நீங்கள் உங்கள் கணவர் நீங்களே போகிறீங்களா? இல்லை, நானும் என் கணவர் மட்டும் 2 பேரும் போகிறீங்க. எங்கே மீன் பிடிக்கிறீங்க? காசிமேடு. நாங்கள் ஒரு 2 hours வந்து அங்கே சர்ச் பண்ணணும் என்னென்ன ஃபிஷ்ஷு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிஷ்னா அந்த வெரைட்டி மட்டும் எடுக்க மாட்டோம். இப்போ 20 கஸ்டமர் இருந்தாங்கன்னா 20 பேருமே ஒரு வெரைட்டி கேட்பாங்க. அதுவும் 1 kg கேட்பாங்க. இப்போ கடைங்களுக்கு ஷாப்க்கு எடுக்கிறவங்கலாம் ஒரு டப் எடுத்துருவாங்க, ஒரு லாட்டாக எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 1 kg போது நம்ம அதை சர்ச் பண்ணோம். அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்க தராங்களான்னு கேட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நீட்டாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து. இப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து க்ளீனாக தரீங்கன்றதுனால தான் நான் உங்ககிட்ட வரோம், இல்லைன்னா பக்கத்தில் மார்க்கெட்டில் கூட எங்களுக்கு கிடைக்குது அப்படின்வாங்க. அந்த ஒரு வேர்ட். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அங்கே சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு க்ளீன் பண்ணால் கூட நம்ம வீட்டில் வந்து திருப்பி ரீசெக் பண்ணணும். திருப்பி க்ளீன் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி ஒரு டோர் டெலிவரியாக அந்த ஃபிஷ்ஷை வந்து வேகமாக கொண்டு போய் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நான் வேகமாக அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட்டு அவங்க எங்கிட்ட ஒரு ஹிண்ட் பண்ணாங்க. நான் நடுவில் இப்போ குறுக்க வரல. மேடம் பேசுங்க மேடம். இல்லை, முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. நீ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இது எடுத்தேன். உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்ததால் ஒரு டிசிஷன் எடுத்து நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணாக அதை எடுத்து பண்ணுறது ஐ திங்க் இஸ் அ வெரி அப்ரிஷியபிள் ஜாப். அண்ட் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பிஸ்னஸஸ் ஆரம்பித்தாங்க கோவிட் அப்போது. வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சுச்சுவேஷன் மாறினதுமே நீ திரும்ப ஃபிசியோதெரப்பிக்கு போகல, பட் யூ கண்டினியூ டூயிங் இட் பிகாஸ் ஐ திங்க் உனக்கு அந்த டிமாண்டும் இருந்தது அண்ட் அந்த ஃபீல்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டும். அந்த பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங் எல்லாமே இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூஆர் சால்விங் அ பிக் ப்ராப்ளம். பீப்புள் வாண்ட் ஃப்ரெஷ். அந்த ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வேணுன்றதுக்காக தான் தே ஹேவ் திஸ் திங். அது மாதிரி நிறைய பேர் கொடுக்க முடியாதது யூஆர் சால்விங். யூஆர் டூயிங் அன் வண்டர்ஃபுல் ஜாப். ஒரு அருமையான பதிவு. அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனோம், அதுதான் நம்முடைய அடுத்த மிகப்பெரும் பணியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த சூழலில் நம்ம மீண்டும் வந்து என்னுடைய பெற்றோருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு இந்த பிள்ளைகளால் செய்ய முடியுதா? இல்லைங்க, அவங்க ஷைனி வந்து ரொம்ப சிறப்பான அவங்களுக்கான ஒரு கல்வியை நோக்கி அவங்கள ஃபாரின் அனுப்பிச்சிட்டாங்க. தேவைதான், மறுக்க முடியாது. அப்போது அவங்களுக்கான உணவு தரமா அப்படின்னா இல்லைங்க, எங்கள் கணவர் வந்து இந்தியாவில் பல இடங்களில் பணியில் இருக்கார், அதனால் நான் வந்து பல இடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஆதீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட்டிட்டு போக முடியல. ஓகே, இப்போது என்னுடைய கணவர் நல்லா சப்போர்ட் பண்ணுறார், எங்கள் அம்மா அப்பா ஃபிஷர்மேன், அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னுடைய லைஃப் இப்படி டிஃப்ரெண்ட் பாதையில் போகுது. அப்போ தேர் ஷுட் பி அ சம் பர்சன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த எல்டர்ஸ். அந்த எல்டர்ஸ்க்கு என்ன வேணும்? முள்ளில் படுக்கையிட்டா இவை மூட விடாது இருக்குமா? அப்படிப்பட்ட இது தேவையா? வேண்டாங்க, எங்களால் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியும். பத்மபிரியா, வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபீல்டு வந்தது. ஏன்னா நிறைய ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? வாழ ஃபீல்டில் இருக்கீங்க, அப்புறம் இந்த வாழுகின்ற ஃபீல்டில் இருக்கீங்க. ரெண்டையும் சொல்லுங்கள். என்னோட ஃபவுண்டேஷன் பேர் வந்து அத்ருஷ்யா மீனிங் இன்விசிபிள். ஓகே, நான் வந்து ஒரு 20-25 வருஷம் நான் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கம்ப்ளீட் ஐடி சப்போர்ட் நான் வந்து ஐடி ஆப்ரேஷன்ஸை வந்து ஹெட் பண்ணியிருக்கேன் நான் ஹாஸ்பிட்டல்ஸில். எதுக்காக ஐடி எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். பேசிக்லி ஐ எம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் ஒய் ஐ சோஸ் ஐடி இஸ் பிகாஸ் ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். நம்ம படித்த படிப்பு, நம்மளோட வேலை எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே என்னோட ஒரு நோக்கமாக இருந்தது. அதனால் என்னோடய கரியரை வந்து நான் ஹாஸ்பிட்டல்ஸில் பொசிஷன் பண்ணிட்டேன்.
25 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணியாச்சு. பட் இந்த கோவிட் டைம் வந்தப்போ வந்து நிறைய எல்டர்ஸ் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைகள் வந்து அப்ராடுக்கு போயிருக்காங்க, இல்லைனாக்கா வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலைக்கு போயிடுறாங்க. கோவிட் டைமில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது, எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரியான பொசிஷன் வர்றப்போ வந்து எல்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, போகக்கூடாதா, எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், யாரை அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப திணறினாங்க. அந்த டைமில் வந்து நான் ஒரு ஹெல்ப் டெஸ்க் ரன் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாலண்டரியாக நான் பண்ணினேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர் பண்ணினாங்க, அவங்களோடையும் நான் ஜாயின் பண்ணினேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ஸு தேவைப்படுறது, சப்போர்ட் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்த ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ், எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், ஏன்னா எனக்கு இந்த 25 வருஷத்தில் நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நான் அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ரவுட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரிக்வெஸ்ட்டை. அப்போ வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து பெட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைகள் எல்லாமே அப்ராடில் இருக்காங்க. குழந்தைகள் விடாமல் எங்களை கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ட்ரைட் அ லாட். ஃபைனலி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பெட் கிடச்சிது, அவங்களால அட்மிஷன் கிடச்சிது, அவங்களால வந்து இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிது. அடுத்த நாள் ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, நீ பண்ணுறது ரொம்ப நல்ல சேவைமா, நீ இதை வந்து கட்டாயமாக கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தட் பிகேம் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. அந்த டைமில் நிறையா அப்ராடில் இருக்கிற சில்ட்ரன் அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸை எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிப்பில் வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணினாங்க. ஸோ அப்போ வந்து நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு கனெக்ட் இருக்குது, எல்டர்ஸும் இருக்காங்க, ஸோ சம்வேர் ஐ ஹாவ் டு மேக் அ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்ருஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். அத்ருஷ்யா மீனிங் இன்விசிபிள். ஸோ நம்ம வந்து ஒரு இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகே, சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு ஃபீல்டில் நான் வந்து எக்ஸல் பண்ணி அந்த ஃபீல்டுலேருந்து நான் வேற ஒரு எண்ணத்தை எம்ப்ரேஸ் பண்ணி அதை நான் எனக்குள்ளே எம்பவர் பண்ணி இன்றைக்கி நான் ரொம்ப சிறப்பாக அந்த பயணத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னுச்சு. இப்போ நான் சொன்ன வார்த்தைகளையே கனெக்ட் பண்ணி உங்கள் புதிய நிறுவனத்தில் என்னென்னா, முதல்ல எம்ப்ரேஸ், எஸ், அப்புறம் எங்கேஜ், அப்புறம் எம்பவர், அப்புறம் எக்ஸல். இந்த 4 வார்த்தைகளுடைய வெளிப்பாடாகத்தான் உங்கள் நிறுவனம் இயங்குகிறது இல்லையா? இப்போது இந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுறீங்க? இந்த 4 மெயின் கான்செப்ட்ஸ் வழியாக தான் நாங்கள் எங்களோட சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுறோம். எம்ப்ரேஸ்ங்கிறது வந்து இந்த எல்டர்ஸ்க்கான ஹெல்த் கேர், தட் இஸ் ஹோம் ஹெல்த் கேர், அல்லது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கான சப்போர்ட். இது எல்லாமே முதியோர் இல்லம் மாதிரி அங்கெல்லாம் அந்த மாதிரி வர வேண்டாம். முதியோர் இல்லம்ங்கிற கான்செப்டை நான் வந்து என்கரேஜ் பண்ணலை. ஓகே, ஐ எம் கோயிங் இன் ஃபார் a concept called as respite homes. Okay, respite home அப்படின்னாக்க it is இளைப்பாறும் இல்லங்கள். ஓகே, நீங்கள் வந்து இப்போது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, அப்பாவும் அம்மாவும் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, குழந்தை நல்லா படிக்கிறது, அப்ராட் போயிடுது, எல்லாமே ஓகே. அண்ட் அவங்க தனிமைன்னு வர்ற சமயத்தில் அவங்களோட வயதான காலம்னு வர்றப்போ அவங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் கொடுக்குறதுங்கிறது வந்து அது எனக்கு ஒப்புதல் இல்லாத ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஸோ தென் ஐ தாட், ஓகே, அது வந்து they have to be treated with respect. ஓகே, ஸோ அதனால் வந்து ஐ சோஸ் த வேர்ட் இஸ் ரெஸ்பைட் ஹோம்ஸ். ஸோ ரெஸ்பைட் ஹோம்ஸில் வந்து நீங்கள் டெம்ப்ரரியாக வந்து தே கேன் கம் அண்ட் ஸ்டே வித் அஸ். ஏன்னா லைக் அவங்கள அப்படியே நம்ம ரீலோகேட் பண்ண முடியாது ஃபுல்லாக. ஏன்னா அவங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து அப்படியே இடம் பெயர்ந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துலலாம் அவங்கள வந்து இது பண்ண முடியாது. பட் ஒரு ப்ரீஃப் இல்னஸ் வரலாம், ஒரு ப்ரீஃப் வாய்ட்னஸ் வரலாம் அவங்களோட லைஃப்பில். ஸோ அப்போ எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் வேணுங்கிறப்போ தே கேன் கம் டு அஸ். அவங்கள நாங்கள் ரிசீவ் பண்ணி எங்களோட ஓன் பேரண்ட்ஸ் மாதிரி அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் த பேசிக் ஐடியா பிஹைண்ட் எம்ப்ரேஸ். முதியவர்களுக்கான உடல் நல பாதுகாப்பு, உளநல பாதுகாப்பு ரெண்டுமே கொடுக்கறது தான் எம்ப்ரேஸ். என்கேஜ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா நாங்கள் எங்களோட ஃபவுண்டேஷனை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. என்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு 50 வயது கடந்த யாருக்குமே, ஓகே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 50 வயது கடந்து போகிறப்போ வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி கொண்டுன்னு வரலாம்
அதை வந்து அவங்க சுயதொழில் அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கலாமா. எல்டர்ஸ்க்கு எப்படி என்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரியது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, 50 வயசுக்கு மேலே அந்த எல்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லை, அவங்களுக்கான வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னுங்க. ஆனால் 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த அழகியல், உடலியல், அதாவது பியூட்டினஸ்ன்ற ஆங்கிலத்தில் சொல்கிற இந்த பியூட்டி, அதை பற்றியும் எல்லாமே பராமரிப்பு, உடல் பராமரிப்பு, கேச பராமரிப்பு, நகங்கள் பராமரிப்பு, அத்தனையும் அவர்களுக்கு அவங்களுடைய ஹெல்ப்பு, அவங்களுடைய என்டர்பிரைசிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால் நிறைய தொழில் அதிபர்களை உருவாக்க முடியும். அதான் நம்ம மேடம் ரொம்ப சிறப்பாக அந்த துறையில் வந்து ஒரு ஒளிமயமான துறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் மேடம் வீணா குமாரவேல் அவர்களை நம்ம எத்தனை பேரும் பாராட்டி வருகின்றோம். உங்களுடைய பார்வை இந்த கான்செப்டை பற்றி மேடம்? இவங்க பண்ணுறது ஒரு ஐ திங்க் அ வெரி ஹானரபிள் திஸ் திங். ஏன்னா ஒரு ஓல்ட் ஏஜ்னும் போது அந்த லோன்லினஸ் எல்லாம் வரும்போது ஒரு கம்யூனிட்டி அதை எடுத்துகிட்டு போகிறது ஐ திங்க் இஸ் வண்டர்ஃபுல் திங் தட் யூர் டூயிங். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிட்டிஸ் வருது, வேர் ஓல்டர் பீப்புள் அண்ட் யங்கர் பீப்புள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட வந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், வேர் ஓல்டர் பீப்புள் ஆர் லிவிங் ப்ளஸ் உங்களுக்கு வந்து யங்கர் பீப்புள் ஆல்சோ லிவ் தேர். ஸோ அவங்களால ஒருத்தரையும் மீட் பண்ணி ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் தட் யூர் டூயிங். அண்ட் வெல்னஸ்ன்னும் போது இந்த ஏஜில் அவங்க வந்து நினைப்பாங்க ஐ டோன்ட் நீட் டு டூ யூனோ இதெல்லாம் பண்ணிக்க தேவையில்லை, ஹேர் ஸ்கின் அந்த டேக் கேர் பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கலாம். பட் ஐ திங்க் அட் தட் ஏஜ் இஸ் வென் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். அவங்க ஃபீட்டை பார்த்துக்கணும், ஏன்னா தே ஆர் ப்ரோன் டு டயபெட்டிக் அண்ட் இது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபீட்டை பாதுகாத்துக்கணும். அண்ட் அவங்க ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்னஸ், மசாஜஸ், ஸோ ஆல் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் we'd love to associate and do something with you. ஒன்றால் எதுவும் முடியாது, ஓரமாக போய் உட்காரு, இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவங்க பல நாள் கண்ணீர் மல்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சிக்காக சுஜாதா நடராஜன் ஒருத்தர் வந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்புறம் அவங்க சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த இல்லத்துக்கு சென்று நிறைய பேரை பார்த்தப்ப ஒரு மூதாட்டி சொன்னாங்க, அம்மா இன்றைக்கி ஏமா நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்க, கண்ணில் கண்ணீரோடு இருக்கீங்கன்னு அவங்க கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை தம்பி, பரவாயில்ல, ஒன்றும் இல்லைன்னாங்க. எனக்கு உள்ள ஆர்வத்தை அவங்க கேட்டேன், இல்லை நீங்கள் எதுக்காக அழறீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்காரு, புது வீடு. இன்றைக்கி காலையில் அது கிரகப்பிரவேசம். அப்படியா, மகிழ்ச்சி. இல்லை, அவன் வந்து ஒரு 2-3 நாளைக்கே வாரம் வந்துட்டு கூட்டு போகிறான், திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாரான் அந்த முதியோர் இல்லத்தில். அம்மா நீங்கள் அந்த 2-3 நாளைக்கு வராதிங்க, புது வீட்டை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் அப்போ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்றத என் பிள்ளை சொல்லிட்டான் அப்படின்னு அந்த பெண் அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதாங்க. இதை கேட்கின்ற போது மனசுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. நம்ம இதுக்காக இப்போ நம்ம மரங்களை பார்க்கின்றோம். மரங்களில் வந்து அந்த காம்பில் சிறிய கோணல் என்றால் அதில் கனியின் சுவை குறைந்துடுமா? காம்பு வளைஞ்சிருக்குங்க, நேராக இல்லை. அந்த கனியை, பூவை தாங்குகின்ற காம்பு, அந்த காம்பில் சிறிய கோணல் என்றால் அந்த கனியின் சுவை குறைந்துடுமா? அல்லது வேர்கள் சற்று வளைந்திருந்தால் அவை நீரை உறிஞ்ச மறுத்திடுமா? இது ஒரு நிதர்சனமான கவிஞாயிரு தாரா பாரதி அவருடைய வரிகள். முதியவர்கள் என்பவர்களை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அந்த அழகான பணியை செய்கின்ற பத்மபிரியா, உங்களுக்கு மிக சிறந்த வாழ்த்துக்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சொல்லி தெரியணுமா? படித்து தெரியணும். அப்படி நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த படிக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை உருவாக்க வேண்டும். நிறைய புத்தகங்கள், கண்டென்ட் ரைட்டிங், க்ரியேட்டிவிட்டி, பிளாக் ரைட்டிங், இது இந்த உலகத்தில் பல பேர் நீங்கள் நேர புக் வாங்கி படிக்கலாம் கூட இணையத்தில் படிக்கிறாங்க. அது இணையற்ற இந்த சிறப்பான இந்த ஒரு பதிவை செய்கிறவங்க தான் மேடம் பத்மா அமர்நாத். வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஒரு தனியார் கல்லூரியினுடைய ஒரு மிகச்சிறந்த உருவாக்குனராக விளங்குகின்றார். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் கதைகள், அதுவும் காமத்து பாலில் அனைவரும் சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தலைவனும் தலைவியும் பிரிந்து இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளான அந்த மனவேதனை என்பது
இது கண்டிப்பாக வந்து காமத்துப்பால்னால் ஏதோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் ஈர்ப்பில் தான் அப்படி கிடையாதுங்க. ஆனால் அதை நம்ம உணர வேண்டும் இல்லையா? அப்படி உண்மையிலே உணர்ந்தால் அந்த அன்பு தான் வெளிப்படும். காமம் என்பதை விட அந்த அன்பு மேலே தெரியும். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு 10 கதைகள், அதற்காக நிறைய இடங்களில் பாராட்டு பெற்ற பத்மா மேடம், வணக்கம். உங்களுடைய பணிகளுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பல சாதனை பெண்களை அழைத்து அவர்களுடைய சாதனையின் மீது வெளிச்சத்தை போட்டு காண்பித்து மக்களிடம் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தும் இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும் திரு விஜயகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும். இப்போது சார் சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது, நான் எழுதணும் அப்படின்னு. அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தேன். திருக்குறள் கதை அப்படின்றப்போ எனக்கு அந்த ஒரு இட் வாஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். 1330 குறள்களையும் 133 எழுத்தாளர்கள் ஆளுக்கு ஒரு அதிகாரம் எடுத்து அது கீழே வரக்கூடிய குறள்களுக்கு சிறுகதை எழுதி வெளியிடணும் அப்படின்னு ஒரு பெரிய மேசிவ் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒன்று வந்தது. இது எனக்கு கொஞ்சம் மெதுவாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, மேடம் ஒரு 4-5 அதிகாரம் தான் விட்டு போயிருக்கு, இதில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்தா எல்லாமே இந்த இன்பத்து பாலின் கீழ் வரும் அதிகாரங்கள் தான். இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, ஐயா இதை எழுத போறியா, இல்லையே இந்த இல்லறம்னு ஒன்று இருக்கும் அதில் நிறைய எழுதலாமே நீ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை, திருவள்ளுவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, அவர் சொல்லாததை எதுவும் நாம் சொல்ல போகிறதில்ல. ஸோ இதில் நான் என்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய பாணியில் இதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணமாக இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த 10 குறளுக்கும் நிறைய விளக்க உரைகள் எல்லாம் படித்தேன். எப்படி ஒருத்தரும் என்ன எப்படி எழுதியிருக்காங்கன்றது படித்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டைலில் அதுக்கேற்ற மாதிரி 10 கதைகளை நான் எழுதினேன். சார் சொன்ன மாதிரி அது இன்பத்து பாலின் கீழ் வரக்கூடிய ஒரு குறளாக இருந்தாலுமே கூட திருவள்ளுவர் அவர் உண்மையிலேயே பல ஜெனரேஷன் கழித்து நாம் இன்றைக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குறள்லையும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ரொம்ப அருமையானது. அவர் ரொம்ப அழகாக நமக்கு அந்த ஸ்டேஜ் அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துட்டார். சலங்கை கட்டி நான் மேலே ஏறி டான்ஸ் ஆட வேண்டியது மட்டும்தான் என் வேலை. அதை நான் மனப்பூர்வமாக திருப்தியாக அதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். சார் சொன்ன மாதிரி அதை படித்து பார்த்த அத்தனை பேருமே என்னை பாராட்டினாங்க. அதாவது மற்றவர்களுக்காக சிந்திப்பது அது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் தெரியும், 1962 சுமை தாங்கின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகள், எம்எஸ்வி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ரொம்ப அருமையான பாடல் அத்தனை பேருக்கு தெரியும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதில் வர வரிகள், அதாவது ஊருக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுதபோது தலைவனாகலாம் அப்படின்னு. ஊருக்கென்று விரிந்த உள்ளம் எப்படி அந்த மொட்டு மலராக விரிகிறதோ, அதனால் ஊருக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஆனால் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய பணிகள், மற்றவர்களை போற்றுகின்ற பணிகள், பாராட்டுகின்ற பணிகள், அப்படிப்பட்ட பணிகளோடு நீங்கள் உழைக்கின்ற உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக. மேடம், இவங்களுடைய ஒரு லைஃப், ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு ஸ்டோரி ரைட்டர், பிளாக் ரைட்டர் அண்ட் வெரி குட் ஸ்பீக்கர், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம இந்த இடத்துல சந்திக்கின்ற போது நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா? உங்கள் வார்த்தைகள். அவங்கள முதல் பார்த்து அவங்க சொல்லும் போது நிறைய விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுவேன் போதே ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் உங்கள் நம்பர் எடுத்தது. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய பேர் போய் பேசி என்கரேஜ் பண்ணும்போது நிறைய விமனுக்கும் அது நம்மளும் பண்ணணும், எதனா பண்ணணுன்ற அந்த இது இருக்கும், the urge to do something. So I think it's a great thing that you're doing, and உங்கள் creativity coming out in the form of such wonderful books. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காஃபி டேபிள் புக் நம்ம நிறைய வேறு டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி when you bring in different writers, அவங்களோட பெஸ்ட் இதை எடுத்துகிட்டு when you put it out, it reaches out to so many people. So you're doing an awesome job. Thank you. Thank you, ma'am. ஒரு மிகச்சிறந்த பதிவுகள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசில் இருந்தது என்ன, வாழ்க்கையில் தான் பெற்ற வெற்றிகள், அந்த வெற்றிகளை பத்தியாக அழகாக நம்ம படித்தது போல், புத்தகங்கள் படித்தது போல் நேரம் பார்த்து மகிழ்ந்தோம். இருந்தாலும் நேரம் போகவில்லை. 6 பேர், அதாவது நம்ம சிறப்பு வந்தரையும் சேர்த்து சொல்கின்றேன், இவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களில் பல மின்னல்கள், பல ஒளிக்கீற்றுகள், அத்தனை பேரும் அகல் விளக்காக பல ஒளிகளை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள்.
இந்த ஒளி வெள்ளம் என்பது என்றோடு முடிவது அல்ல. அடுத்த வாரம் நாம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய 2ஆம் பகுதியை பார்க்க போகின்றோம். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.